வணக்கம். தமிழா டிவி 2025 குரூப் தேர்வுக்காக தமிழ் டெஸ்ட் சீரிஸ் 8ஆம் வகுப்பு தமிழ் முழு மாதிரி தேர்வு. மொத்தம் 100 வினாக்கள். நீங்க எடுக்கக்கூடிய மதிப்பெண்கள் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ லைக் பண்ணுங்க. அப்போ நிறைய பேருக்கு வீடியோ ரெக்கமெண்ட் ஆகும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பிடிஎஃப் வந்து டெலிகிராம் லிங்க்ல இருக்கு. நீங்க அதை பார்த்துட்டு ஆன்சருக்கு வீடியோல செக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வாழ்க நிரந்தரம் வாழ்க தமிழ்மொழி வாழிய வாழியவே என தொடங்கும் பாடலை இயற்றியவர் யார்? வாழ்க நிரந்தரம் வாழ்க தமிழ்மொழி வாழிய வாழியவே. இந்த பாடலை இயற்றியவர் யாருன்னா பாரதியார். இரண்டாவது வினம் சரியான கூற்றை தேர்ந்தெடு. கூற்று 1 வசன கவிதைகளையும் சீட்டு கவிகளையும் எழுதியவர் பாரதிதாசன். தவறு, பாரதியார் எழுதியிருப்பாரு. கூற்று 2 புதிய அறம்பாட வந்த அறிஞன் என்று பாரதியாரை புகழ்ந்தவர் பாரதிதாசன். புதிய அறம்பாட வந்த அறிஞன் என்று பாரதியாரை புகழ்ந்தவர் பாரதிதாசன். இரண்டாவது கூற்று சரி. 1 சரி, 2 தவறு. விடை சி. மூன்றாவது வினா பொறுத்துக. மரபுனா வழக்கம், திரிதல்னா மாறுபடுதல், செய்யுள்னா பாட்டு, தலால்னா தழுவுதல். விடை வந்து சி. நான்காவது வினா தொல்காப்பியத்தின் ஆசிரியர் யார்? தொல்காப்பியத்தின் ஆசிரியர் தொல்காப்பியர். ஐந்தாவது வினா பறவைகள் டேஸில் பறந்து செல்கின்றன. பறவைகள் விசும்பில் பறந்து செல்கின்றன. ஆறாவது வினா கல்வெட்டுகளில் உள்ள எழுத்துக்களின் அமைப்பு எதுனா கல்வெட்டுகள ஏ அது சா என்னும் வடம் எழுத்து காணப்படுகிறது. சரி. மெய்யை குறிக்க புள்ளி பயன்படுத்தவில்லை. சரி. எகர ஒகர குறில் நெடில் வேறுபாடில்லை. சரி. அனைத்தும் சரியானவை. ஏழாவது வினா செப்பேடுகள் எந்த நூற்றாண்டு முதல் கிடைக்கின்றன? செப்பேடுகள் கிமு. ஏழாவது வினாவிற்கான சரியான விடை கிபி 7ஆம் நூற்றாண்டு. எட்டாவது வினா முதலாம் ராசராச சோழன் ஆட்சி காலம் டேஸ் நூற்றாண்டுகளுக்கு பிறகு கிடைக்கும் கல்வெட்டுகள் பழைய தமிழ் எழுத்துக்கள் காணப்படுகின்றன. 11ஆம் நூற்றாண்டு. 9வது வினா மகர எழுத்துக்களை குறிக்க டேஸ் எழுத்தின் உள்ளே புள்ளியிட்டனர். பா. 10வது வினா ஒகர வரிசை எழுத்துகளில் புள்ளிகளால் ஏற்படும் குழப்பங்களை களைந்தவர் யாருன்னா வீரமாமுனிவர். 11வது வினா சரியான கூற்றை தேர்ந்தெடு. கூற்று 1 மொழி என்பதற்கு சுவடி என்ற பொருளும் உண்டு. தவறு, சுவடினா நூல். கூற்று 2 மொழி 4 வகைப்படும். தவறு, மொழி 3 வகைப்படும். கூற்று 1, 2 தவறு. 12வது வினா குற்றெழுத்து 1 தனித்து நின்று சொல் ஆவது இல்லை என்பதை குற்றெழுத்து 5 மொழி நிறைவு இலவே என்று கூறியவர் யார்? சரியான விடை தொல்காப்பியர். 13வது வினா சரியான கூற்றை தேர்ந்தெடு. கூற்று 1 ஏ என்பதன் பொருள் என்னோடு கூடு பொருந்து மற்றும் சேர் ஆகும். கூற்று 2 அம்பை குறிக்கும் ஓரெழுத்து ஒரு மொழி ஏ. கூற்று 1, 2 சரி. 14வது வினா சரியான கூற்றை தேர்ந்தெடு. கூற்று 1 அம்பை விடும் கலையை ஏகலை என்கிறது தமிழ். சரி. அம்பை விடுவதில் வல்லவனை ஏ கலைவன் என்று அழைத்தனர். சரி. கூற்று 1, 2 சரி. 15வது வினா சரியான கூற்றை தேர்ந்தெடு. கூற்று 1 இலக்கண வரலாறு என்ற நூலின் ஆசிரியர் பாரதிதாசன். தவறு, ரா இளங்குமரனார். கூற்று 2 தமிழிசை இயக்கம் என்ற நூலின் ஆசிரியர் ரா இளங்குமரனார். சரி. கூற்று 1 தவறி. கூற்று 2 சரி. 16வது வினா இளங்கோமரனார் திருச்சிக்கு அருகில் எந்த ஊரில் திருவள்ளுவர் தவச்சாலையும் பாவனார் நூலகம் அமைத்துள்ளார்னா அல்லூர். 17வது வினா சரியான கூற்றை தேர்ந்தெடு. கூற்று 1 மெல்லின மெய் எழுத்துக்கள் 6 தலையை இடமாக கொண்டு பிறக்கின்றன. தவறு, மூக்கை மெல்லின மெய் எழுத்துக்கள் 6 மூக்கை இடமாக கொண்டு பிறக்கின்றன. கூற்று 2 இடையின மெய் எழுத்துக்கள் 6 கழுத்தை இடமாக கொண்டு பிறக்கின்றன. சரி. கூற்று 1 தவறு. கூற்று 2 சரி. 18வது வினா நாவின் நுனி அன்னத்தின் நுனியை பொருந்துவதால் பிறக்கும் மெய்யெழுத்துக்கள் எவைனா நாவின் நுனி அன்னத்தின் நுனியை பொருந்துவதால் பிறக்கும் மெய்யெழுத்துக்கள் இட்டு இன்னும். 19வது வினா பொறுத்துக. இக்கு இங்குனா நாவின் முதல் அன்னத்தின் அடி. இச்சு இஞ்சுனா நாவின் இடை அன்னத்தின் இடை. இட்டு இன்னுனா நாவின் நுனி அன்னத்தின் நுனி. இத்து இந்துனா நாவின் நுனி மேல்வாய்ப்பள்ளியின் அடி. விடை வந்து ஏ. 20வது வினா ஓடையாட உள்ளம் தோணுதே கல்லில் உருண்டு தவழ்ந்து நெளிந்து பாயும் என தொடங்கும் பாடலின் ஆசிரியர் யார்னா வாணிதாசன். 21வது வினா பொறுத்துக. நஞ்சைனா நீர்வளம் நிறைந்த நிலம். புஞ்சைனா குறைந்த நீரால் பயிர்கள் விளையும் நிலம். வள்ளைப்பாட்டுனா நெல் குத்தும் போது பாடப்படும் பாடல். செஞ்சொல்னா திருந்திய சொல். விடை வந்து பி. 22வது வினா வாணிதாசனின் சிறப்பு பெயர்கள்னு பார்த்தோம்னா கவிஞரேறு பாவலர் மணி. பி, சி சரியானவை. 23வது வினா வாணிதாசனுக்கு செவாலியர் விருது வழங்கிய அரசு எதுனா பிரெஞ்சு அரசு. 24வது வினா சரியான கூற்றை தேர்ந்தெடு. கூற்று 1 தமிழச்சி என்ற நூலின் ஆசிரியர் முடியரசன். தவறு. கூற்று 2 கொடிமில்லை என்ற நூலின் ஆசிரியர் பாரதிதாசன். தவறு. தமிழச்சி கொடிமில்லை நூல்களின் ஆசிரியர் பார்த்தோம்னா வாணிதாசன். 1, 2 தவறு. 25வது வினா எழிலோவியம் என்ற நூலின் ஆசிரியர் யார்? எழிலோவியம் என்ற நூலின் ஆசிரியர் வாணிதாசன். 26வது வினா நன்செய் எனும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது நன்மை பிளஸ் செய். 27வது வினா
கோணாங்காத்து பாடலில் எந்த நாட்டில் உள்ள மரங்கள் அனைத்தும் சின்ன பின்னமாக ஒடிந்து விழுந்தன? தொண்டைமான். 28வது வினா கோணாங்காத்து பாடலில் புலவர் எந்த கடவுளை காக்குமாறு வேண்டுகிறார்னா முருகன் கடவுள். 29வது வினா பொறுத்துக. முகில்னா மேகம், கெடி கலங்கினா மிக வருந்தி, சம்பிரமுடனா முறையாக, சேகரம்னா கூட்டம். விடை ஏ. 30வது வினா காங்கேய நாடு கொங்கு மண்டலத்தின் டேஸ் நாடுகள் ஒன்றுனா 24 நாடுகளுள் ஒன்று. 31வது வினா சுகுவாமிஸ் பழங்குடியினர் அமெரிக்காவில் எங்கு வாழ்ந்தனர்? பூஜே சவுண்ட் என்கிற இடத்துல வாழ்ந்தாங்க. 32வது வினா சரியான கூற்றை தேர்ந்தெடும். கூற்று 1 சியாட்டல் நறுமணம் மிகுந்த மலர்கள் எமது சகோதரிகள் என்று கூறுகிறார். கூற்று 2 சியாட்டல் மான்கள், குதிரைகள், கழுகுகள் மற்றும் யானைகளை தங்கள் சகோதரர்கள் என்று கூறுகிறார். கூற்று 1 சரி, 2 தவறு. 33வது வினா பரம்பிக்குளம், ஆனைமலை போன்ற பகுதியில் டேஸ் என்னும் பழங்குடியினர் வாழ்ந்து வருகின்றனர். காடர். 34வது வினா வினைமுற்று எத்தனை வகைப்படும்? 2 வகைப்படும். 35வது வினா ஒரு செயல் நடைபெறுவதற்கு தேவையான செய்பவர், கருவி, நிலம், செயல், காலம், செய்வர் ஆகிய 6 வெளிப்படுமாறு அமைவது தெருநிலை வினைமுற்று எனப்படும். 36வது வினா வியங்கோல் வினைமுற்றின் விகுதிகள் எவைனா த, ய, இயர், அல் அனைத்தும் சரி. தற்கால வழக்கில் இல்லாத வியங்கோல் வினைமுற்று விகுதிகள் எவைனா இயர், அல். 38வது வினா உலக வனவிலங்கு நாள் அக்டோபர் 6. 39வது வினா உவகை, அழுகை, அவலம், அச்சம், ஏப்பு முதலான உணர்ச்சிகளை உணர்த்தும் தொடர் உணர்ச்சி தொடர். 40வது வினா வழியில் நிலைமையான் வள்ளுருவம் பெற்றம் புலியின் தோல் போர்த்து மெய்நெற்று என்ற குரலில் பயின்று வந்துள்ள அணி இல்பொருள் உவமை அணி. 41வது வினா வருமுன்னர் காவதன் வாழ்க்கை எருமுனர் வைத்தூர் போல கெடும் என்ற குரலில் பயின்று வந்துள்ள அணி உவமை அணி. 42வது வினா பொருட்பால் எத்தனை இயல்களை கொண்டுள்ளது? பொருட்பால் 3 இயல்களை கொண்டுள்ளது. 43வது வினா பிறவி துன்பங்களை நீக்கும் 3 மருந்துகள் எவைனா நல்லறிவு, நற்காட்சி, நல்லொழுக்கம் அனைத்தும் சரி. 44வது வினா பொறுத்துக. தீர்வன நீங்குபவை, உவசமயம்னா அடங்கி இருத்தல், நிழல் நிகழும்னா ஒளி பொருந்திய, பேருதற்குனா அகற்றுவதற்கு. விடை சி. 45வது வினா காலை மாலை உலாவிய நிதம் காற்றி வாங்கி வருவோரின் என தொடங்கும் பாடலின் ஆசிரியர் யாருன்னா கவிமணி தேசிய விநாயகம். 46வது வினா சரியான கூற்றை தேர்ந்தெடு. கூற்று 1 கவிமணி தேசிய விநாயகம் குமரி மாவட்டத்தில் தேரூரில் பிறந்தார். சரி. கூற்று 2 கவிமணி தேசிய விநாயகம் 36 ஆண்டுகள் ஆசிரியராக பணியாற்றினார். 2 கூற்றுகளும் சரி. 47வது வினா நோய்க்கான காரணங்கள் என்னென்ன? உணவு, மாசு நிறைந்த சுற்றுச்சூழல், மன அழுத்தம் அனைத்தும் சரி. 48வது வினா தமிழர் மருத்துவத்தில் மருந்து என்பது டேஸின் நீட்சியாகவே உள்ளதுனா உணவின் நீட்சியாகவே உள்ளது. 49வது வினா இடது பக்க மூளையின் மற்ற வேலைகள் யாவை? பேச, எழுத, கணக்கிட, தர்க்க ரீதியில் சிந்திக்க அனைத்தும் சரி. 50வது வினா இருமல், தும்மல், கொட்டாவி, வாந்தி ஆகிய தனிச்சர செயல்களை செய்யும் உறுப்பு எதுனா முதுகு தண்டின் குறுக்கு இணைப்புகள். 51வது வினா சுஜாதாவின் இயற்பெயர் என்னன்னா ரங்கராஜன். 52வது வினா சரியான கூற்றை தேர்ந்தெடு. கூற்று 1 ஸ்ரீரங்கத்து தேவதைகள் என்ற நூலை எழுதியவர் சுஜாதா. சரி. கூற்று 2 தூண்டில் கதைகள் என்னும் நூலை எழுதியவர் மீரா. தவறு. இதுவும் சுஜாதா தான் எழுதியிருப்பாங்க. 1 சரி, 2 தவறு. 53வது வினா பெயரச்சம் எத்தனை வகைப்படும்னா 2 வகைப்படும். 54வது வினா செயலையோ காலத்தையோ தெளிவாக காட்டாமல் பண்பினை மட்டும் குறிப்பாக காட்டும் பெயரச்சம் குறிப்பு பெயரச்சம் எனப்படும். பெயரச்சம் 2 வகைப்படும். 1 குறிப்பு, 2 திரைநிலை பெயரச்சம். 55வது வினா செயலையும் காலத்தையும் வெளிப்படையாக தெரியுமாறு காட்டும் வினையச்சம் குறிப்பு பெயரச்சம் எனப்படும். சாரி, திரைநிலை வினையச்சம் எனப்படும். செயலையோ காலத்தையோ தெளிவாக காட்டாமல் பண்பினை காட்டும் பெயரெச்சம்னா குறிப்பு பெயரச்சம். இது செயலை காலத்தை வெளிப்படையாக தெரியுமாறு காட்டும் வினை, இந்த இடத்துல வினை எச்சம், அப்ப திருநிலை வினையச்சம். 56வது வினா கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது போல என்ற உண்மை தொடருக்கு பொருத்தமான தொழிலை தேர்ந்தெடுக்கவும். எதிர்பாராத நிகழ்வு. 57வது வினா முழு மணி பூணுக்கு பூன் வேண்டா யாரே அழகுக்கு அழகு செய்வாரே என்ற பாடலின் ஆசிரியர் யாரா குமரகுருபரர். 58வது வினா சரியான கூற்றை தேர்ந்தெடும். கூற்று 1 கலன் என்ற சொல்லின் பொருள் ஒளிர. தவறு. அணிகலன். கூற்று 2 முற்று என்ற சொல்லின் பொருள் வியப்பு. தவறு. முற்றுனா ஒளிர. கூற்று 1, 2 தவறு. 59வது வினா சரியான கூற்றை தேர்ந்தெடு. கூற்று 1 முத்துக்குமாரசுவாமி பிள்ளைத்தமிழ் என்ற நூலை இயற்றியவர் குமரகுருபரர். சரி. கந்தர் கலிவெண்பா என்ற நூலை இயற்றியவர் ஒட்டக்கூத்தர். தவறு. இதுவும் குமரகுருபர் தான் இயற்றியிருப்பார். 1 சரி, 2 தவறு. 60வது வினா நீதிநெறி விளக்கம் என்ற நூலை இயற்றியவர் யாருன்னா குமரகுருபரர்.
61வது வினா ஆலங்குடி சோமு எந்த மாவட்டத்தில் பிறந்தார்னா சிவகங்கை. 62வது வினா கல்வி என்பது வருவாய் தேடும் வழிமுறை அல்ல, அது மெய்மை தேடவும் அறநெறியை பயிலவும் மனித ஆன்மாவுக்கு பயிற்சி அளிக்கும் ஒரு நெறிமுறையாகும் என்று கூறியவர் யாருன்னா விஜயலட்சுமி பண்டிட். 63வது வினா இயற்கை வாழ்வில்லம் என்று அழைக்கப்படும் நூல் எதுனா திருக்குறள். 64வது வினா இயற்கை இன்ப வாழ்வு நிலையங்கள் என்று அழைக்கப்படும் நூல் எதுனா விடை பிசி சிலப்பதிகாரமும் மணிமேகலையும். 25வது வினா இயற்கை தவம் என்று அழைக்கப்படும் நூல் சீவக சிந்தாமணி. 66வது வினா இடைக்காலத்தில் நாடக கலையால் தீமை விளைந்த போது அதை சிலர் அழிக்க முயன்றதுண்டு என்று கூறியவர் யாருன்னா திருவிக்கா. 67வது வினா சரியான கூற்றை தேர்ந்தெடு. கூற்று 1 மனித வாழ்க்கையும் காந்தியடிகளும் என்ற நூலை எழுதியவர் நா. காமராசன். தவறு, திருவிக்கா எழுதியிருப்பார். கூற்று 2 பொதுமை வேட்டல் என்ற நூலை எழுதியவர் திருவிக்கா. கூற்று 1 தவறு, கூற்று 2 சரி. 68வது வினா கலப்பில் டேஸ் உண்டென்பது இயற்கை நுட்பம். கலப்பில் வளர்ச்சி உண்டென்பது இயற்கை நுட்பம். 69வது வினா பீசா குப்புசாமி யாரோடு நெருங்கி பழகி வந்தார்னா ஜெயகாந்தன் அவர்களோடு. 70வது வினா முதல் வேற்றுமைக்கு எடுத்துக்காட்டு தருக. பாவை வந்தாள். 71வது வினா கரிகாலன் கல்லணையை கட்டினான் என்பது இரண்டாம் வேற்றுமையில் எந்த பொருளில் வரும்னா ஆக்கல். ஆக்கல் பொருளில் வரும். 72வது வினா மூன்றாம் வேற்றுமைக்குரிய உறுப்புகள் எவைனா ஆல், ஆன், ஒடு. அனைத்தும் சரி. 73வது வினா சேக்கிழரால் பெரிய புராணம் இயற்றப்பட்டது என்பது இயற்றுதல் கருத்தாகும். 74வது வினா தயிருக்கு பால் வாங்கினான் என்பது நான்காம் வேற்றுமையில் எந்த பொருளில் வரும்னா அதுவாதல் பொருளில் வரும். 75வது வினா எல் என்னும் உறுப்பு டேஸ் வேற்றுமையில் வரும்னா ஐந்தாம் வேற்றுமையிலும் வரும், ஏழாம் வேற்றுமையில் வரும். விடை டி. 76வது வினா பண் என்ற சொல்லின் பொருள் இசை. 77வது வினா தேவாரம் பாடிய மூவருள் ஒருவர் சுந்தரர். 78வது வினா திருத்தொண்ட தொகையை இயற்றியவர் யார்னா சுந்தரர். 79வது வினா தேவாரத்தை தொகுத்தவர் யார்னா நம்பியாண்டார் நம்பி. 80வது வினா பொறுத்துக. இலைனா உறவினர், பேதையார்னா அறிவெற்றவர், மறாமைனா மறவாமை, பொறைனா பொறுமை. விடை வந்து ஏ. 81வது வினா சரியான கூற்றை தேர்ந்தெடு. கூற்று 1 கலித்தொகை பாடலில் பாதுகாப்பு என்பது சான்றோரை பிரியாது வாழ்தல் ஆகும். கூற்று 2 கலித்தொகை பாடலில் மறைப்பொருள் பிறர் அறியாமல் காத்தல் அறிவு எனப்படும். கூற்று 1, 2 தவறு. 82வது வினா பாடறிந்து எனும் சொல்லி பிரித்து எழுதுகனா பாடு பிளஸ் அறிந்து. 83வது வினா கீழ்காணும் எந்த மாவட்டத்தில் உள்ள செம்பியன் கண்டூரில் கலையழகு மிகுந்த மண்கலங்கள் கண்டுபிடிக்கப்பட்டதுன்னா நாகை. 84வது வினா பானை செய்தலை பானை வணிதல் என்று சொல்வது மரபு. 85வது வினா தமிழ்நாட்டின் மாநில மரம் பனைமரம். 86வது வினா தற்போது பிரம்பு எந்தெந்த இடங்களில் இருந்து வருவிக்கப்படுகிறன அசாம், அந்தமான், மலேசியா. அனைத்தும் சரி. 86வது வினா ஒரு பொருள் குறித்த அனைத்து விவரங்களையும் அறிந்து கொள்ள பயன்படுவது கலைக்களஞ்சியம். 88வது வினா தந்திகளை உடைய இசைக்கருவி எதுனா நரம்பு கருவிகள். 89வது வினா உடுக்கை, குடாம்லா என்பவை எவ்வகை இசைக்கருவிகள்னா தோல் கருவி. 90வது வினா கழனி மேடுகளில் காவல் புரிவோர் விலங்குகள் மற்றும் கல்வரை விரட்டவும் மற்ற காவலர்களை விழித்திருக்க செய்யவும் பயன்படுவது கொம்பு. 91வது வினா
சங்க இலக்கியங்களில் டேஸ் என்று கூறுவர்னா பணிலம் என்று கூறுவர். 92வது வினா சேகண்டியின் வேறு பெயர் சேமங்கலம். 93வது வினா சகுடா யாழ் எத்தனை நரம்புகளை உடையதுன்னா 14 நரம்புகளை உடையது. 94வது வினா மலைவீழ் அருவி என்பதில் இடம்பெற்றுள்ள வேற்றுமை தொகைன்னு பார்த்தோன்னா 5ஆம் வேற்றுமை தொகை. 95வது வினா 2ஆம் வேற்றுமை உருபு பயனும் உடன் தொகைக்கு எடுத்துக்காட்டு எதுனா பாலை உடைய குடம். 96வது வினா 3ஆம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொகைக்கு எடுத்துக்காட்டு என்னன்னா பொன்னால் ஆகிய சிலை. 97வது வினா இரவு பகல் என்பதன் பொருள் இரவும் பகலும் உம்மை தொகை. 98வது வினா தொடி என்பதன் பொருள் வளையல். 99வது வினா பொற்றொடி வந்தால் என்பது டேஸ் தொகைனா அன்மொழி தொகை. 100வது வினா எழுவாய் தொடருக்கு எடுத்துக்காட்டு தருகனா மல்லிகை மலர்ந்தது. 101வது வினா முல்லை நிலா மக்களின் இசைத்திறத்தை பற்றி திருப்பதிகத்தில் கூறியவர் யாருன்னா திருஞான சம்பந்தர். 102வது வினா நேரினை சொல்லுக்கு எடுத்துக்காட்டு தருகனா பேரும் புகழும். 103வது வினா சேர நாட்டின் துறைமுக பட்டினம் எதுனா தொண்டி முசிறி காந்தலூர் அனைத்தும் சரி. 104வது வினா தென்னிந்தியாவிலே முட்டை உற்பத்தியில் முதன்மையான மாவட்டம் எதுனா நாமக்கல். 105வது வினா பொறுத்துக. தூத்துக்குடி முத்து நகரம். சிவகாசி குட்டி ஜப்பான். மதுரை தூங்கா நகரம். திருவண்ணாமலை தீப நகரம். விடை சி. 106வது வினா வீட்டு உபயோகப் பொருட்கள் தயாரிக்கும் தொழிற்சாலைகள் நிறைந்த மாவட்டம் எதுனா கோயம்புத்தூர். 107வது வினா சிவகுமார் சிறுகதைகளுக்கான டேஸ் விருதை பெற்றுள்ளார்னா இலக்கிய சிந்தனை விருது. 108வது வினா நிலைமொழியும் மறுமொழியும் இணையும் ஒரு எழுத்து மறைவது கெடுதல் விகாரம் எனப்படும். 109வது வினா பொறுத்துக. மட்பாண்டம் திரிதல் விகாரம். மரம் பிளஸ் வேர் மரவேர் கெடுதல் விகாரம். மணிமுடி இயல்பு உணர்ச்சி. கடைத்தருணா தோன்றல் விகாரம். விடை ஏ. 110வது வினா வலிவர் சிலர் கடல் பாய்வர் வெங்கரி மறையவர் சிலர் வழி தேடி வன்பிலம் என்ற பாடலை இயற்றியவர் யாருன்னா செயங்கொண்டார். 111வது வினா பொறுத்துக. பிலம்னா மலைக்குகை. மண்டுதல்னா நெருங்குதல். இறைஞ்சினர்னா வணங்கினர். வலிவர்னா நழுவி ஓடுவர். நூற்றி 12வது வினா கலிங்கத்து பரணி எத்தனை தாளிசைகளை கொண்டுள்ளதுன்னா 599 தாளிசைகளை கொண்டுள்ளது. 113வது வினா போர் முனையில் 1000 யானைகளை கொன்று வெற்றி கொண்ட வீரனை பாடுவது பரணி. 114வது வினா கோடையும் வசந்தம் என்ற நூலை எழுதியவர் யாருன்னா மீரா. 115வது வினா மதிய உணவு திட்டம் யார் காலத்தில் தொடங்கப்பட்டதுன்னா காமராசர். 116வது வினா எம்ஜி ராமச்சந்திரனை மக்கள் எவ்வாறு அழைத்தனர்னா மக்கள் திலகம். 117வது வினா யார் உருவாக்கிய எழுத்து சீர்திருத்தங்களை சிலவற்றை எம்ஜிஆர் நடைமுறைப்படுத்தினார்னா பெரியார். 118வது வினா எம்ஜிஆர் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு தமிழக அரசு எப்பேருந்து நிலையங்களுக்கு எம்ஜிஆர் பெயரை சூட்டியுள்ளதுன்னா சென்னை மதுரை. 119வது வினா 5ஆம் உலகத்தமிழ் மாநாடு நடைபெற்ற இடம் மதுரை. 120வது வினா இவ்வே பீலி அணிந்து மாலை சூட்டி கண் திரள் நோன்கால் திரித்து என்ற பாடல் வரி இயற்றியவர் யாருன்னா ஔவையார். 121வது வினா எண்ணு பெயர்கள் டேஸ் மற்றும் டேஸ் என்ற எண்ணு பெயர்கள் மட்டும் வல்லின மிகுனா 8 தொகையும் 10 பாட்டும். 8 மற்றும் 10 வல்லினா மிகா இடங்களில் சரியான உகரத்தில் முடியும் வினையச்சங்கள் மேன்தொடர் குட்டியலுகரமாகவோ இடைத்தொடர் குட்டியலுகரமாகவோ இருந்தால் வல்லினம் மிகாது சரி. வினைத்தொகையில் வல்லினம் மிகாது சரி. உமைத்தொகையில் வல்லினம் மிகாது சரி. அனைத்தும் சரியானவை. 123வது திருமந்திரத்தை இயற்றியவர் யாருன்னா திருமூலர். 124வது வினா
திருமந்திரம் எத்தனை பாடல்களை கொண்டுள்ளதுன்னா 3000 பாடல்களை கொண்டுள்ளது. பொறுத்துக. நமன்னா யமன், சித்தம்னா உள்ளம், நம்பர்னா அடியார், நாணயமேனா கூசாமல். விடை ஏ. நன்றி, வணக்கம். தமிழா திவ்யா, TNPSC.